கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 41வது வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் வசனம் 41. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இது எங்கே ஏறெடுக்கப்படுகிற ஜெபம் என்பது இந்த அதிகாரத்தை சொல்லும் பொழுதே நமக்கு நன்றாக தெரியும். மரித்து 4 நாளாகி கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருந்த லாசருவின் கல்லறையிடத்தில் வந்து ஆண்டவர் அதை மூடி வைத்திருந்த கல்லை புரட்டும்படியாய் சொல்லுகிறார். அதை அகற்றின பிறகு அங்கே ஏறெடுக்கின்ற ஜெபத்தைத்தான் நாம் பார்க்கின்றோம். அப்படி ஜெபித்ததற்கு பிறகு லாசருவே வெளியே வா என்று சொல்லுகிறார். மரித்தவன் தன்மேல் சுற்றி இருந்ததான அந்த சீலைகளோடு கூட வந்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்வைத்திருக்கின்றார். ஜெபிக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டதான உறுதிப்பாடு நிறைந்த மக்களாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பல மக்கள் நீண்ட நேரம் ஜெபிக்கிற ஜெபத்தை நாம் பார்க்கின்றோம். பல மணி நேரங்கள் முழங்காலில் நிற்கின்றார்கள். மனப்பாட வசனங்களை சொல்லி ஜெபிக்கிறார்கள். அந்நிய பாஷையிலேயே பேசி ஜெபிக்கிறதையெல்லாம் பார்க்கிறார். அதெல்லாம் நான் குற்றப்படுத்துவதற்காக, அதை நான் வியாக்கியானம் செய்வதற்காக இங்கே வரவில்லை. ஆனால் அதை எல்லாவற்றையும் தாண்டி செபிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் இருக்க வேண்டியதான ஒரு உறுதியை இயேசு கிறிஸ்து இங்கே வெளிப்படுத்துகின்றார். பாருங்கள், இந்த வசனம் துவங்கும் பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாக மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து அந்த கல்லை எடுத்த உடனே இயேசு ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது என்ன வார்த்தை பயன்படுத்தி ஜெபிக்கிறார் என்பது தான் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய கருப்பொருள். ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றேன். நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால். நாம் கூட ஜெபிப்போம். ஜெபத்தை ஒரு நீண்ட ஜெபம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு சொல்லுவோம், ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆனாலே அதற்கு பிறகு நமக்குள்ளே வருகிற சந்தேகம், உண்மையாகவே ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரா? அப்படி ஜெபத்தை கேட்டிருந்தால் ஏன் அந்த வியாதி மாறவில்லை? ஏன் கஷ்டங்கள் மாறவில்லை? ஏன் என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறவில்லை? அல்லது மாறுமா மாறாதா? இதெல்லாமே நமக்கு இருக்கும். ஆனால் நமக்கெல்லாம் இருக்கிற இந்த குழப்பங்கள் எதுவும் இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லாததினாலே தான் அவர் எடுத்த எடுப்பில் வள என்று ஜெபத்திலே அவர் எதையுமே பேசாமல் சொல்லுகிறார், பிதாவே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுத்திருக்கிறீர். எப்பொழுதோ நீர் செவி கொடுத்து விட்டீர். ஆண்டவரே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கல்லறை கிட்ட போய் நின்ற உடனே சொல்லுகிறார், நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்த வசனத்தின் முதற் பகுதியை பாருங்க. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படி நான் இப்படி சொன்னேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி, அப்படின்னா நான் வாய் திறந்து பேசினாலே ஆண்டவரே, நீர் அதை கேட்கிறீர் என்பது எனக்கு எப்பொழுதோ தெரியும் என்று குறிப்பிடுகின்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட மனநிலையில் தான் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். இயேசு கிறிஸ்து பிதா என்று அழைப்பதைப் போலவே நாம் பயப்படுவதற்கான அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா, பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கடவுள் கொடுத்திருக்கிறார். இயேசு எப்படி அப்பா என்று கூப்பிட்டு ஜெபித்தாரோ அதே வண்ணமாய் நீங்களும் நானும் அப்பா என்று கூப்பிடும்படியான உரிமையை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. யோவான் 1ஆம் அதிகாரத்திலே அது சொல்லிவிட்டார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம், அந்த அதிகாரம் நமக்கு இருக்கிறது.
ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நமக்கு தான் இன்னும் விசுவாசம் இல்லை. நமக்கு தான் இன்னும் என் ஆண்டவர் என் தகப்பனாக எனக்கு இருக்கிறார். அவர் என்னை அவ்வளவாய் நேசிக்கிறார். நான் ஜெபிக்கும் பொழுது அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்றதான் அந்த உறுதி இல்லாமல் இன்று வரையிலும் அந்த காலத்தில் கடிகாரத்தில் ஆடிக்கொண்டே இருக்குமே, அதை வண்ணமாக நாம் இப்படியும் அப்படியும் ஊசலாடி கொண்டிருக்கின்றோம். இருமனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். காற்றினால் அலைகின்ற கடலின் அலையைப் போல நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லித் தருகிறது. ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த மனநிலைமை இருக்குமானால் இயேசுவை போல் அந்த உறுதி, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்ற அந்த விசுவாசத்தின் ஆழம் உங்களுக்கு இருக்குமானால், நீங்கள் நீண்ட ஜெபம் செய்து காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் உங்கள் வாயை திறக்கும் பொழுதே தானியேலுக்கு சொன்னதை போல சொல்லுவார், நீ பிரியமானவன், நீ ஜெபிப்பதற்கு முன்பதாகவே உனக்கு அருளப்பட்டு விட்டது என்று சொல்லி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் தினந்தோறும் கடவுளுக்கு சொல்லி ஞாபகம் ஊட்ட வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிற கடவுள். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்காக கொடுத்த வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு அதை விசுவாசித்து, என் ஆண்டவரே, என்னுடைய அங்கலாய்ப்பை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர், அதற்காய் தோத்திரம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய அற்புதம் நடக்கும். எப்படி தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் அந்த கல்லறையில் 4 நாளுக்கு முன்பதாக அடக்கம் பண்ணப்பட்டிருந்தவன் எப்படி வெளியே வந்தானோ அதே வண்ணமாக எல்லா தடைகள் நீங்கி நாம் கேட்கிற காரியங்கள் ஆண்டவர் வாய்க்கும்படி செய்வார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஜெபிப்பதற்கு போவதற்கு முன்னதாய் என் தகப்பன் என் விண்ணப்பத்தை கேட்கிறார் என்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்கட்டும். இன்னும் 16ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கின்றோம். இதே யோவானில் கடவுள் தாம் தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், நிச்சயமாய் அற்புதத்தை காண்பீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே தம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து அந்த விசுவாசத்தில் வளருகிறவர்களாகவும் அதன் மூலமாய் கர்த்தருடைய திருச்சித்தத்தை தங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாகவும் பலப்படுத்தி வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.